ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இந்த மன்னா என்ற யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சிறு குழந்தைகளிலிருந்து வயோதிபர்கள் வரை பாதுகாப்பே இல்லை. ஆண் பெண் வித்தியாசம் இதற்கு கிடையாது. எல்லாருக்குமே, எந்த ஒரு மனிதனுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றே நாம் சொல்லலாம். செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம், தொலைக்காட்சிகளிலே நாம் அதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அவசியம். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. 121 சங்கீதம் 5 இவ்விதமாக சொல்கின்றது, கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அப்போ நம்ம யோசிக்கின்றோம், எங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். த லார்ட் இஸ் யுவர் கீப்பர். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பாதுகாவலர், நம்மை பாதுகாக்கிறவர். இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான பாதுகாப்பை தருகிறார். 91 சங்கீதம் வாசிக்கின்ற பொழுது அதை நாம் மேலுமாக அதிகமாக அறிந்து கொள்கிறோம். 7வது வசனத்தில் இவ்விதமாக நாம் அறிந்து கொள்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆபத்து இல்லை, அது எதுவும் தீங்கு நம்மை அணுகாது. ஏனென்றால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய செட்டையின் கீழ் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். எனவே எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கை நாம் நம்முடைய கண்களால் வெளியில் பார்ப்போமானால் நம்மை தீங்கு தொட முடியாது என்பதாக நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. இவ்விதமாக பல மக்கள் கஷ்டப்பட்டாலும் அடிந்தாலும் என்னை தீங்கு அணுகாது. யாரை தீங்கு அணுகாது? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனம், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தர் அவர்களை காக்கின்றவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதே 121 சங்கீதத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது 5 வசனத்தினுடைய பின்பக்கம் பகுதி விதமாக சொல்கிறது, உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அடுத்து நாம் அறிந்து கொள்கிற காரியம், இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலாக இருக்கிறார். அன்பானவர்களே, நல்ல ஒரு பாதுகாப்பு, காக்கிறவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிழலாக இருக்கிறார் என்ற வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார். இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார், கர்த்தர் நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் நிழலாக இருக்கிறவர். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இருக்கார். நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் எல்லாம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதுனால, நம்ம அருகில் இருப்பதுனால, நம்மளோடு நெருங்கி இருப்பதுனால நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது, எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாமல் எந்த தீமையும் நம்மை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். நிழலாக இருப்பது மாத்திரமல்ல, எந்த தீங்கும் வராமல் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய செட்டையின் கீழ் நாம் பொதிந்து காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் மறைந்திருக்கிறோம்.
எனவே எந்த தீமையும் நம்மை அணுகாது. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து தருகிறார். இயேசு கிறிஸ்து காப்பவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நிழலாக இருக்கிறார். இப்பொழுது நாம் அதிகமான வெப்பத்தை உணர்கிறோம். இந்த வெப்பம் நம்மை அதிகமாக சேதப்படுத்துகின்றது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு நிழலாக இருக்கின்றார். கோழி தன் குஞ்சுகளை பருந்துவிடமிருந்து பாதுகாக்கின்றது. ஒரு சத்தத்தை கொடுக்கின்றது பருந்து வந்தவுடன் கோழி. உடனே கோழி குஞ்சுகள் அனைத்தும் ஓடோடி வந்து தாயினுடைய செட்டைக்குள்ளாக ஒளிந்து கொள்கின்றது. தாய் கோழி தன்னுடைய செட்டைகளின் கீழ் தன்னுடைய குஞ்சுகள் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்து கொள்கின்றது. ஒரு நல்ல நிழல், ஒரு நல்ல பாதுகாப்பு. கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நிழலாக இருந்து ஆசீர்வாதத்தை, நல்ல ஒரு பாதுகாப்பை தருவாராக. அதே சங்கீதம் 121:7 சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒரு குறிப்பிட்ட தீங்குக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலை. அந்த வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த உலகத்தில் நம்ம அப்படி பார்க்கும்போது எத்தனையோ தீங்குகள் நடக்கு, அப்படி தானே? எத்தனையோ தீங்குகள். இந்த தீங்குகள் ஒன்றும் நம்மை பாதிக்காது. எல்லா தீங்குக்கும் இயேசுநாதர் நம்மை விலக்கி காப்பார், நம்மை பாதுகாத்து கொள்வார். அன்பானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18 இவ்விதமாக சொல்கின்றது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அன்பானவர்களே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று நாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4:35 அந்த அதிகாரம் முழுமையுமாக வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிற காரியம், இயேசு கிறிஸ்து சாயங்காலத்திலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீசர்களிடத்தில் சொல்கிறார். ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இயேசு கிறிஸ்து படவில் இருந்தபடியே செல்கின்றார்கள் கடலிலே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்றது. பலத்த சுழல் காற்று என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கின்றது. பலத்த சுழல் காற்று அடிக்கின்றது. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுகிறது. தண்ணீரெல்லாம் படகுக்குள் வருவது போல அலைகள் மோதிக்கொண்டிருக்கின்றது படகில். அன்பானவர்களே, இயேசுவோ அந்த படகில் கப்பலினுடைய பின்னணியத்தில் அவர் நித்திரையாக இருக்கிறார் என்பதாக பைபிளில் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அவரை ஓடோடி வந்து எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்றார்கள். நீர் இவ்வளவு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறீரே அமைதியாக, ஆனால் வெளியிலே வந்து பாருங்கள், பலத்த சுழல் காற்று, அலைகள் படவின் மேல் மோதுகின்றது, தண்ணீர் படகுக்குள் வருகின்றது, சீக்கிரத்திலே படகு மூழ்கிவிடும் என்ற சூழ்நிலை, நீர் அமைதியாக நித்திரையாக இருக்கிறீர் என்று சொல்லி அவரை எழுப்பி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அன்பானவர்களை, பலத்த சுழல் காற்று தான், படகு மூழ்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். படகுக்குள்ளே பூரா தண்ணி. அவ்வளோ பெரிய தீங்கு அந்த படகில் பயணிக்கிற அத்தனை பேருக்குமே அவ்வளோ பெரிய தீங்கு எதிர்பார்க்கவில்லை. இந்த தீங்கு வரும் என்று அவர்கள் சற்றேனும் எதிர்பார்க்கவில்லை. அன்பானவர்களே, ஆனால் தீங்கு வந்துவிட்டது. ஆனால்
படகிலே பயணித்த அவர்களோடு பயணித்த இயேசுநாதர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிரு, இறையாதே என்று சொல்லி அமைதிப்படுத்தினார். அன்பானவர்களே, அதே இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வீசிக்கொண்டிருக்கின்ற சுழல் காற்று அல்லது கொந்தளிக்கின்ற கடல், இறைந்து கொண்டிருக்கின்ற காரியம், இப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்ற பொழுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பயணிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு வருகிற தீங்கை அவர் நீக்கி போடுகின்றார். அந்த தீங்கு நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் அவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமையிலே மாற்றமில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லா தீங்கிலிருந்தும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து கொள்கிறார். தீங்கு வரும், பொல்லாப்பு வரும், ஆனாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து விலக்கி காத்து கொள்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பாதுகாப்பு இல்லை. நீர் ஒருவரே பாதுகாப்பு கொடுக்கின்றவர், காக்கிறவர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் எங்களை சேதப்படுத்துகின்றது. ஆண்டவரே, தீங்குகள் எங்களை சேதப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, வியாதி என்னும் தீங்கு எங்களை சேதப்படுத்துகிறது. இந்த வியாதி எப்போது என்னை விட்டு நீங்கும் என்று நாங்கள் அங்கலாய்க்கிறோம் சுவாமி. இந்த கடன் பிரச்சனை, இதை எப்படி நான் மேற்கொள்வது என்று நாங்கள் அங்கலாய்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேலை இல்லாத பிரச்சனைகள், எந்த ஒரு பணியும் கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலை, எத்தனையோ பிரச்சனைகள் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள், தீங்குகள் எல்லாவற்றிலிருந்து நீர் ஒருவரே விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறீர், எங்களோடு கூட இருந்து தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். கர்த்தர் உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த அருமையான செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை அநேகர் கேட்க நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் சொல்லும் இந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய ஆலோசனைகளை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த மாதம், புதிய மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். தேங்க்யூ.